ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்ததாக இந்த மாநாட்டினுடைய இந்த அமர்வின் இறுதி பேச்சாக ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுடைய மாநில தலைவர் எஸ்ஐ அப்துல் காதிர் மதனி ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்கள் குடும்ப அமைதிக்கு இஸ்லாம் கூறும் தீர்வு என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாசு தகு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فأعوذ بالله من الشيطان الرجيم. ومن آياته أن خلق من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பரிய கிருபையினால் இன்றைய தினம் நமது ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அமைப்பின் சார்பாக மனிதநேய மாநாடு என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் உரையாற்றினார்கள். பட்டிமன்றத்தின் மூலமாக சில பல கருத்துக்கள் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இஸ்லாமிய வட்டத்திற்கு வெளியேறக்கூடிய அன்பர்கள் இஸ்லாத்தை பற்றி தவறான எண்ணம் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய சரியான கொள்கை கோட்பாடுகளை விளக்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அந்த தொடரில் இப்பொழுது குடும்ப அமைதிக்கு இஸ்லாம் கூறும் தீர்வு என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன் நான் வைக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரித்தானவர்களே, அமைதி என்பது மனிதனுக்கு மிகவும் முக்கியம். அமைதி இல்லாத வாழ்க்கை என்பது அது நரக வாழ்க்கையாக தான் இருக்கும். குடும்பம் அமைதியாக இருந்தால் தான் நாடு அமைதியாக இருக்கும். இந்த குடும்பம் அமைதியாக இருப்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகள் என்ன என்று பார்த்தோமேயானால் இஸ்லாம் மிக தெளிவான தீர்வை தருகிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே அமைதிதான். அந்த அமைதியான மார்க்கு சொல்லப்படக்கூடிய அத்தனை வழிகாட்டுதல்களும் மனிதனுக்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய வழிகாட்டுதல் தான். அந்த அடிப்படையில் ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் அந்த குடும்பம் அமையுமையானால் அந்த குடும்பங்களில் பிரச்சனைகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். அமைதி எங்கு பார்த்தான் நிலவும். அந்த அடிப்படையில் ஒரு குடும்பம் நிம்மதியாக அமைதியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் இஸ்லாம் அதற்கு சில அடிப்படைகளை சொல்லித் தருகிறது. ஒரு குடும்பம் என்றால் யார்? கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், இன்னும் சொல்ல போனா குடும்பம் கொஞ்சம் விரிவடையும். மாமியார், மாமனார், நாத்தனார், சகோதரர்கள், இவர்கள் எல்லாம். அப்ப அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனிதன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு முன்பாக சில விஷயங்களை அவன் கண்காணித்து அதற்கு ஏற்றாற்போல் அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தால் அந்த குடும்பம் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கும். இந்த குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாம் திருமண வாழ்க்கையை நமக்கு ஏற்பாடு செய்து தருகிறது. வமின் ஆயாத்திஹி அன் ஹலக மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜின் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி என்ன தெரியுமா? மனிதர்கள் அவர்களிருந்தே அவர்களுடைய துணையை ஏற்பாடு செய்து
அந்த துணையின் மூலமாக ஒரு நிம்மதியையும் ஒரு பாசத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். அப்ப திருமண வாழ்க்கை என்பதனுடைய நோக்கமே அங்கு நிம்மதி அமைதி இருக்க வேண்டும். அந்த நிம்மதி அமைதி அந்த திருமண வாழ்க்கையில் அமைய வேண்டுமானால் அதற்கு முன்பாக, அந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக சில விஷயங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அதுல என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும், குடும்ப வாழ்க்கை, முதலாக செய்ய வேண்டியது, யாரை தன்னுடைய வாழ்க்கை துணைவியாக அல்லது துணைவனாக தேர்வு செய்ய போகிறாரோ அந்த மனிதரை பார்க்க வேண்டும், அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். குடும்ப அமைதியா இருக்கணும்னா இஸ்லாம் என்ன சொல்லுது? துன்கஹுல் மர்அத்து லிஅர்பா லிமாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹஸபிஹா வலி தீனிஹா ஃபல்ஃபர் பிஸாத்தித் தீன் தரிபத் யதாக். இந்த உலகத்தில் பெண் என்பவள் 4 விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அவள் விவாகம் செய்யப்படுகிறாள். அவருடைய அழகை முன்னிறுத்தி, அல்லது அவருடைய செல்வத்தை முன்னிறுத்தி, அல்லது அவருடைய பாரம்பரியம், குடும்ப குலம், இதை முன்னிறுத்தி, அவளுடைய நல்ல ஒழுக்க மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி. எனவே நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால், நிம்மதியான வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டுமானால், ஃபத்ஃபர் பிஸாத்தித் தீன் தரிபத் யதாக், நீ நல்லா இருப்ப, மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்வு செய். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய அந்த பெண்ணை, நல்ல ஒழுக்கங்களை தன்னகத்தே கொண்ட அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இதே நிலைத்தான் ஆணுக்கும். ஒரு பெண் ஆணை தேர்வு செய்யும் போது கூட அங்கு அவருடைய அழகோ அவருடைய செல்வமோ மற்ற விஷயங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு முன்பாக அவரிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்க பற்றை பார்க்க வேண்டும். அப்படி இருவரும் பார்த்து தேர்வு செய்து திருமண வாழ்க்கையில் சந்தித்தார்களேயானால் கண்டிப்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறைகள் என்ன என்பதை தெரிந்து அவர்கள் அந்த வாழ்க்கையில் வருவாங்க. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், கடமைகள் என்ன, மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவிக்கு எந்தெந்த லிமிட் இருக்கிறத இஸ்லாம் தெளிவா சொல்லி காட்டுகிறது. அவர்களுக்கு விதிக்கப்பட்ட லிமிட்ல நின்றாங்கன்னா பிரச்சனை இல்லை, லிமிட்டை தாண்டும் போதுதான் பிரச்சனையே வருது. எனவே இஸ்லாம் அழகான ஒரு தீர்வை சொல்லுகிறது. முதலில் திருமணத்திற்கு அந்த வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்பாக யாரை தேர்வு செய்ய வேண்டும்? குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னாக்க தனக்கு வரக்கூடிய மனைவியோ அல்லது தனக்கு வரக்கூடிய கணவனோ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்யும்படி இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படி தேர்வு செய்து நடந்துக்குமேயானால் கண்டிப்பாக அங்கு நிம்மதி நிலவும். சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. வயிறு நிறைய அவர்கள் சாப்பிடாவிட்டாலும், உடித்துக் கொள்வதற்கு சரியான துணிமணிகள் அவருக்கு இல்லாவிட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் மன நிம்மதியோடு வாழ்ந்தார்களா இல்லையா? எந்த அடிப்படையில்? மார்க்கத்தை அனுசரித்து அவர்கள் நடந்து கொண்ட விதத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிம்மதியை வழங்கினான். இன்றைக்கு நமக்கு ஏராளமான பொருளாதாரம் இருக்கு, நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு, இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்ற ஒரு நிலை எதனால் ஏற்பட்டது என்று பார்த்தோமேயானால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை விஷயங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க தவறிவிட்டோம். இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது? கணவனுக்கு சில லிமிட் இருக்கு, மனைவிக்குன்னு சில லிமிட்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சு கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னாக்கா பிரச்சனைகள் தவிர்க்கப்படலாம் என்பதை இஸ்லாம் ஆணித்தரமாக நமக்கு சொல்லி தருகிறது. அன்பிற்குரித்தானவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்தால்தான் அவருடைய எல்லா செயல்பாடுகளும் சரியாக அமையும். இருக்கா இல்லையா? ஒரு மனிதனுக்கு டென்ஷன், அமைதி இல்லைன்னாக்கா அவன் செய்யக்கூடிய தொழில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அவன் செய்யக்கூடிய இந்த பிற அலுவல்கள் அவனால் முழு கவனம் செலுத்த முடியாது. என்ன? அமைதி இல்லை. அமைதி இல்லாத போது வேறு தவறான வழிகளை அவன் அணுக வேண்டிய நிலையும் கூட ஏற்படலாம், வேறு விதமான மோசமான நிலைக்கு அவன் தள்ளப்படலாம். காரணம் மன அமைதி, மனதின் நிம்மதி இல்லை. எனவே குடும்பத்தில் அமைதி நிலை வேண்டுமானால் அவருடைய பொறுப்புகளை உணர்ந்து அது சரிவரை நிறைவேற்றினால் கண்டிப்பாக குடும்பத்தில் அமைதி நிலவும். அப்ப கணவனுடைய லிமிட் என்ன, மனிதனுடைய லிமிட் என்ன என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஆண் பெண் இரு சாராராக, இரு இனத்தலாக பிரித்து அந்த ஆணுக்கு சில சிறப்பு அம்சங்களை வழங்கி இருக்கிறான். அதை யாராலும் மறுக்க இயலாது. அதே போல பெண்களுக்கு சில தனித்தன்மைகள் ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கிறான், அது அவர்களுக்கே உரியது. எனவே அவர்களுடைய இயல்புகளுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பொறுப்புகளை சுமத்தி வைத்திருக்கிறான். ஆண்களாக இருக்கக்கூடியவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில்
அந்த குடும்ப வாழ்க்கையை அவர்கள் நடத்த ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் சில பொறுப்புகளை கண்டிப்பாக நிறைவேற்றியாக வேண்டும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தினுடைய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது ஆண்களுடைய பொறுப்பு. ஒரு மனைவிக்கு, ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவிக்கு கணவன் கொடுக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சில கடமைகள். அதில் முதல் கடமை என்ன? மஹர். மஹர் கொடுக்கணுமா இல்லையா? அது இப்ப நடக்குதா? எங்க பெண்ணுகிட்ட மாறி வரச்சுன்னு வாங்கி போச்சு, மாத்திட்டோம். இன்னைக்கு என்ன இருக்கு? பெண்ணை பெற்றவங்க ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றாங்க, இருக்கா இல்லையா? மகரை கொடுத்து மனம் முடிச்சாங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, சரி ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ திருமணத்தின் போது நமக்கு எந்த பிரச்சனை இருக்கா, நிம்மதியோடு வாழ்வாங்க. ஆனால் இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டாலே அவனுடைய நிம்மதி போயிடுது, அமைதி போயிடுது. ஒரு மிகப்பெரிய கவலை, ஒரு மிகப்பெரிய துக்கம், கிட்டத்தட்ட ஜாஹிலியத்துக்கு போயிட்டோம். அறியாமை காலத்தில் அந்த நிலை இருந்துச்சு. வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா ظل وجهه مسودا. ஒரு மனிதனுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது சொல்லப்பட்டால் சோகத்தால் அவனுடைய முகம் கருத்து போயிடும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறானே, கிட்டத்தட்ட அப்படித்தான். அதனால தான் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கு? கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூட சட்டப்படி தவறு ஒரு சட்டத்தை ஏற்றி வச்சிருக்கா இல்லையா? அப்ப பெண் குழந்தைகள் இருந்து சிசுவிலே அழிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல். ஆனா அந்த பெற்றெடுக்கக்கூடிய தாய்க்கு அது ஒருபோதும் உடன்பட மாட்டான். ஆணோ பெண்ணோ அந்த உயிர் இந்த உலகத்தில் வர வேண்டும் என்று தான் நினைப்பாள். ஆனால் கணவன் என்ன செய்வான்? இந்த குழந்தை பிறந்தால் இந்த குழந்தைக்கு திருமணத்தை ஒட்டி பல்வேறு செலவுகள் நம்முடைய தலையில் சுமத்தப்படும் என்று அஞ்சி அந்த குழந்தையை சிசுவிலே சாகடிப்பதற்கான முயற்சியில் அவன் இறங்கிறான். நடக்கதா இல்லையா? அப்படி இருக்கும் அந்த குடும்பத்தில் அமைதி இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? பொருளாதார அடிப்படையில் பார்க்கும் பொழுது கணவன் என்கக்கூடியவன், ஆண்மகனாக இருக்கக்கூடியவன், அவன் தான் மஹரை கொடுக்க வேண்டும். வஆத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நஹ்லா. நீங்கள் உங்களுடைய பெண்களுக்கு அவருடைய மஹர் தொகையை நீங்கள் மனமுவந்து கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி இருக்க, அதற்கு மாற்றமாக வரதட்சணைங்கிற பேர்ல வாங்க ஆரம்பிச்சோம்னாக்கா நிச்சயமாக அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. வரதட்சணை என்பது ஒரு கொடுமை தான், அது ஒரு நேர்மையான காரியம் அல்ல என்பதை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. வரதட்சணை ஒழிப்பு சட்டம் கூட கொண்டு வந்திருக்க அரசாங்கம். அதையும் தாண்டி மறைமுகமாக எப்படியெல்லாம் வரதட்சணை வாங்க முடியுமோ அப்படியெல்லாம் வாங்குவாங்க. இது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சிலர் நாம மிகப்பெரிய இஸ்லாத்துடைய பிடிப்போடு இருக்கக்கூடியவங்க, நாம மஹர் கொடுத்து தான் திருமணம் முடிப்போம், பெண் வீட்டிடமிருந்து எதுவுமே வாங்க மாட்டோம்னு இப்படி சொல்லிப்பாங்க. ஆனால் மறைமுக வரதட்சணை வாங்குவாங்க. என்ன தெரியுமா? மாமனார் வசதி உள்ளவரான பார்ப்பாரு. ஏன்? மாமனார் இறந்த பிறகு அந்த சொத்துக்கு யாரு? அவருடைய மகளுக்கு சேரும். அது மூலமாக வரக்கூடிய இப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க. அல்லாஹ் எண்ணங்களை அறியக்கூடியவன், அல்லாஹ் எண்ணங்களை அறியக்கூடியவன். அந்த எண்ணம் மனசில் இருக்கணும். அல்லாஹுடைய கற்றல் நிறைவேற்றும் முகமாக அந்த பெண் ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருக்கிறாளா, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருக்கிறாளா, இதுதான் பார்க்க வேண்டுமே தவிர இது ஃபியூச்சர்ல கால்குலேஷன் பண்ணி எல்லாம் செய்யக்கூடாது, அங்க போகக்கூடாது. எனவே நாம எந்த நினைச்சாலும் அல்லாஹ் அதை நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறான். பெண்களுக்கு மஹரை கொடுத்துத்தான் மனம் முடிக்கும் அந்த பொருளாதார சுமையை இஸ்லாம் ஆண்களுக்கு சுமத்தி இருக்கு. அடுத்த கட்டமாக ஆண்கள் என்ன செய்யணும்? குடும்பம் நிம்மதியா போறது என்ன? கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டானா அதற்கான வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும், ஆணுடைய கடமை. திருமணம் செய்த அந்த குடும்பத்தில் அந்த கணவன் தன்னுடைய மனைவிக்கு உணவுக்கு தேவைப்படக்கூடிய அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது, வசிப்பிடத்திற்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கும்போது அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும், கண்டிப்பா நிம்மதியா இருக்கும். கணவன் ஏதோ சம்பாதிக்கிறார், சம்பாதிச்சு அவர்களுக்கு உண்பதற்கும் உடுத்துவதற்கும் இருப்பதற்கும் உள்ள ஏற்பாடு செய்கிறார். இவர் அந்த ஏற்பாடு செய்யாமல் இருந்தால் அங்கு பிரச்சனை தான், நிம்மதி இருக்காது. வீட்டில் உட்காந்துக்கிட்டு மாமனார் வீட்டில இருந்து எதிர்பார்த்தேன்னா அது கஷ்டம். அல்லது மனைவியுடைய சகோதரிகளிடம் இருந்து இதான் எதிர்பார்த்து இப்படி குடும்பங்கள் இருக்கத்தானே செய்யுது. சில குடும்பத்தில் ஆண்கள் உழைக்க மாட்டாங்க, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக முன்வர மாட்டாங்க. ஆனால் இஸ்லாம் கண்டிப்பாக ஆண்கள் பெண்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுத்தாக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்மகனும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனும், கணவனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும்
அவன் பொருளாதாரத்திற்கான ஏற்பாடு செய்து கொடுத்தானேயானால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும், அமைதி நிலவும். எனவே ஆணுடைய கடமை திருமணம் செய்து கொண்டால் அந்த பெண்ணுக்கு தேவையான பொருளாதார வசதி செய்யணும். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து நீங்க செலவு செய்யுங்க. அது டோட்டலா செலவு செய்தாலும் முதல்ல குடும்பத்துக்கு நம்ம செலவு செய்யணும். அந்த செலவு செய்யும் பொழுது ஆண்கள் தாராளமாக செலவு செய்யணும். கஞ்சத்தனை காட்டக்கூடாது. குடும்பத்துக்கு செலவு செய்யும் போது கஞ்சத்தனை காட்டக்கூடாது. ஆகுமான ஹலாலான தேவையான அளவிற்கு அவருடைய பொருளாதாரத்தை அதற்காக செலவு செய்யணும். சில குடும்பங்கள் இதெல்லாம் பிரச்சனை. தேவையான அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பணம் தர மாட்டாங்க, கை கடிக்கும், அவங்களால ஒழுங்க வாழ்க்கையை நடத்த முடியாது, பிரச்சனைகள் வரும், சண்டை வரும், அமைதி இல்லாமல் போயிடும். அப்போ அவனால் எந்த அளவிற்கு பொருளாதார வசதி ஏற்படுத்தி தர முடியுமோ அந்த அளவுக்கு பொருளாதார வசதி ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், வசதி உள்ளவர்கள் வசதிக்கு அவருடைய வசதிகளுக்கு ஏற்றவாறு செலவு செய்யட்டும். வசதி இருந்தா அதற்காக செலவு செய்யட்டும். வசதி இல்லையா, எந்த அளவுக்கு வசதி இருக்கோ அந்த அளவுக்கு செலவு பண்ணும். அவருக்கு வசதி இருந்தும் செலவு செய்யாமல் இருந்தால் அது மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கும். அப்படிப்பட்ட கட்டத்தில் இஸ்லாம் பெண்ணுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை வழங்கிறது. கணவன் தேவையான அளவிற்கு பொருளாதார வசதி ஏற்படுத்தி தர மறுத்தால், அவன் கையில பணம் இருந்தும் தர மறுத்தால், அந்த பொருளாதாரத்தை அவனுடைய அனுமதி இல்லாமல் எடுப்பதற்கு கூட இஸ்லாம் அனுமதி தருகிறது பெண்களுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி சொல்லுகிறார், இறை தூதர் அவர்களே, யார், ஹிந்து பின்த் உத்பா, ஹிந்து பின்த் உத்பாங்கக்கூடிய அந்த சஹாபியா பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு வருகை தந்து சொல்லுகிறார், இறை தூதர் அவர்களே, இன்ன அபா சுஃபியான் ரஜுலுன் ஷஹீஹுன் லா யுஅதீனி மா யக்ஃபீனி லீ வலி புனையா. இறை தூதர் அவர்களே, அபூ சுஃபியான் என்பவர் கடுமையான பேராசை உடையவராக இருக்கிறார். பொருளாதாரத்தின் மீது ரொம்ப பேராசை, செலவு செய்ய மறுக்கிறார். அவரிடம் பணம் இருந்தும் கூட குடும்பத்திற்கு தேவையான அளவிற்கு அவர் பொருளாதாரத்தை வழங்குவது கிடையாது என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உனக்கு இப்ப என்ன தேவை? அந்த பெண்மணி சொல்லி கேட்கிறார், எனவே அவருக்கு தெரியாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு தேவையான பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹுதி மா யக்ஃபீகி வ அஹ்லிகி, உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் தேவையான அளவுக்கு நீ எடுத்துக்க. இவ்வளவு பர்மிஷன் இருக்குங்க. இது கண்டிப்பா கொடுத்தாகணும். கொடுக்க மறுத்தால் மனைவி எங்கக்கூடியவள் தேவையான அளவிற்கு பொருளாதாரத்தில் எடுத்துக்கிடலாம். அதுக்குன்னு பாக்கெட்டை காலி பண்ணிடக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவையான பில் மஅரூஃப், அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு தேவைப்படுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரியா தேவைப்படும். சென்னை நகரம் போன்ற நகரங்கள்ல அதிகமாக தேவைப்படும், கிராமங்கள்ல குறைவா தேவைப்படும். என்ன வாழ்க்கையுடைய தரம் இருக்கா இல்லையா, அந்தந்த ஏரியா பொறுத்து அந்த பொருளாதாரம் எவ்வளவு தேவைப்படும் தெரியும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் எந்த அளவிற்கு தேவைப்படுமோ அந்த அளவிற்கு எடுத்துக்கொள்ள என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொருளாதாரத்தை பெறுவதற்கான அனுமதியை ரசூல் ஸல்லல்லாஹு வழங்கி இருக்கிறாங்க. அதே போன்று ஒரு கணவனுங்க கூடியவன் தன்னுடைய குடும்பத்தை எங்க வைக்கணும் தெரியுமா? அவருடைய சக்திக்கு ஏற்றவாறு இடத்துல வசிக்க வைக்கணும். பணத்துக்காக காசுக்காக வேண்டி ஃபேமிலியை கஷ்டப்படுத்தக்கூடாது. அவனுக்கு நல்ல ஒரு பில்டிங் கட்டி அந்த குடும்பத்தை வாழ வைக்க முடியும்னா கண்டிப்பாக பில்டிங் கட்டி வாழ வைக்கணும். குடிசை தான் கட்ட முடியும்னாக்கா குடிசையில கட்டு வாழும். இவனுக்கு பில்டிங் கட்டுற வசதி இருக்கு, ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணுவானே? சும்மா ஒரு குடிசையை போட்டுக்கலாம், அல்ல சும்மா டென்ட் அடிச்சுக்கலாம், சும்மா ஷீட்டை போட்டுக்கலாம், இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. அந்த மனைவி ஒத்துப்பாளா? இவன்ட காசி பணம் இருக்கு, குடும்பத்தை சந்தோஷமா நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறானே, பிரச்சனை வருமா வராதா? அப்ப அந்த பிரச்சனை தவிர்க்கணும்னாக்கா அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், அஸ்கினுஹுன்ன மின் ஹைது சகன்தும் மின் வூஜ்திக்கும், உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு ஏற்றவாறு நீங்கள் அவர்களை வசிக்க வைங்க. அப்போ இதெல்லாம் இந்த வசதிகள்லாம் செலவுக்கு தேவையான பணம், அவர்களுக்கு தேவையான வசிப்பிடம், இதையெல்லாம் ஒரு கணவன் செய்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கணவன் தனக்குரிய இந்த பணிகளை, இந்த பொறுப்புகளை, இந்த கடமைகளை அவர் நிறைவேற்றும் போது
கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் அமைதி நிலவும் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அதே போன்று பெண்களிடம் கணவன் செய்ய வேண்டியது என்ன? இது மட்டும் செஞ்சா போதாது, மனைவியுடைய மற்ற தேவைகளையும் அவன் நிறைவு செய்தாக வேண்டும். இது எல்லாம் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு நமக்கு கண்களுக்கு தெரியக்கூடிய உதவிகள், செய்ய வேண்டிய கடமைகள், பணிகள். நம்முடைய சில விஷயங்கள் இருக்கு, அது அந்தரங்க வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அதற்கான அந்த ஹக்கையும் அவன் நிறைவேற்றியாக வேண்டும், கண்டிப்பா நிறைவேற்றியாக வேண்டும். எனக்கு பிசினஸ் சொல்லிக்கிட்டு இரவு பகல் போய் வியாபாரத்தில் உட்காந்துக்கிட்டு மனைவி கவனிக்காம இருந்துடக்கூடாது. காசு பணம் நிறைய தருவாரு, நல்ல சொகுசான வீட்டை கட்டி கொடுத்திருப்பாரு. ஆனால் அவங்களுக்கு ஒரு இல்வாழ்க்கையை தரணுமா இல்லையா? அதிலும் கவனம் செலுத்தணும். அதில் கவனம் செலுத்த தவறினால் அங்கு வேறு விதமான குழப்பங்கள் நிலவி அங்கு அமைதி இல்லாமல் போயிடும். இருக்கா இல்லையா? கல்யாணம் முடிச்சுட்டு பாட்டுக்கு 10 வருஷம் சவுதியில் போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னாக்கா, அரபட்டில் போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னாக்கா, இங்க வேற ஒரு வாழ்க்கையெல்லாம் ஈடுபட்டு போவா. அது கேள்விப்பட்ட மனசருக்கு நிம்மதி இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எனவே என்ன செய்யணும்? அதற்கான தேவைகளும் நிறைவேற்றியவான். குடும்பத்தில் நிம்மதி வேணும்னாக்கா இந்த தேவை கண்டிப்பாக நிறைவேற்றியாக வேண்டும். பிசினஸ் போயிடக்கூடாது. தாவா பண்ண சொல்லிட்டு எல்லாம் சுத்திட்டு இருந்தா அந்த ஹக்கை நிறைவேற்றணும். என்ன பணிகள் இருந்தாலும் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அந்த ஹக்கை, மனைவிக்கு வழங்க வேண்டிய அந்த ஹக்கை கண்டிப்பாக அவன் நிறைவேற்றியாக வேண்டும். அப்பொழுதுதான் நிம்மதி இருக்கும். அதற்கு நிறைய சான்றுகள் நம்ம ஹதீஸ்ல பார்க்கலாம். சல்மான் ஃபாரிசி, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹுமா இவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அதில் அபு தர்தாவுடைய மனைவி அவர்களை சல்மான் ஃபாரிசியை பார்க்கும்பொழுது கொஞ்சம் அலங்கோலமா இருக்காங்க. தன்னை சரியாக ட்ரெஸ் பண்ணிக்காம ஏதோ உலகத்தில் பற்றில்லா போல ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இதை கண்ட சல்மான் அவர்கள் கேட்கிறாங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க போல அதிருப்தியா சொல்றாங்க. எனவே ஏன் அதிருப்தி அடைகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு நாள் அங்கு தங்கியிருந்து பார்த்தபோது அவருடைய நண்பர் யாரு, அபு தர்தா அவர்கள் அந்த மனைவியோடு சரியான முறையில் ஈடுபடுவது கிடையாது தெரிய கண்டிக்கிறாங்க. அவங்கள மிகப்பெரிய கண்டிக்கிறாங்க. கண்டித்த பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய அவைக்கு இந்த விஷயம் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் செய்தது சரிதான் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அமைதியாக இருக்கணும். இது ஆண்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் கணவனுக்கு கட்டுப்பட்டு போன்னு இஸ்லாம் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல மனைவிக்கு, நல்ல குடும்ப தலைவிக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, இதா நதர்த இலைஹா சர்ரத்து, இதா நதர்த இலைஹா, இதா நதர இலைஹா சர்ரத்து, அவன் அவளை பார்த்தால் சந்தோஷத்தை தருவாள், கட்டளையிட்டால் கட்டுப்படுவாள். இந்த 2 விஷயம் இருந்துச்சுன்னாக்கா குடும்பம் நல்லா இருக்குங்க. கணவனுக்கு கட்டுப்பட்டு போகணுங்கிற மனநிலை மனைவிக்கு இருக்கணும். அதே போல கணவனை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை அந்த பெண்ணிடம் வந்தால் அங்கு அமைதி நிலவும். கணவன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்பட மனைவி மறுத்தால் அந்த குடும்பத்தில் அமைதி இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் அல்லாஹுக்கு மாறு செய்யாத விஷயம் அதை தவிர்த்து மற்ற எல்லா நிலைகளும் கணவனுக்கு கட்டுப்பட்டு தான். எந்த அளவிற்கு கணவனுக்கு பிடிக்காத ஒரு நபர் வீட்டுக்குள் வருவதை அவன் வரக்கூடாது தடுத்தால் அது கட்டுப்பட்டு தான் போகணும், கட்டுப்படணும். இன்னைக்கு குடும்பத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனை தெரியுமா? சொந்த பந்தங்களே வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு கணவர். இப்படி சில பிரச்சனைகள் இருக்கும். அப்ப அந்த கணவனுக்கு என்ன, மார்க்கம் தெரியணும். மார்க்கம் தான் முக்கியம். எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ மார்க்கம் தெரிகிறது அங்கு அமைதி இருக்கும் குடும்பத்தில். எங்கு மார்க்கம் இல்லையோ அங்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும், அமைதி இருக்கவே இருக்க குடும்பத்தில். எனவே தான் ஒரு இஸ்லாமிய ஒரு குடும்பம், எந்த குடும்பம் சரி, ஒரு குடும்பம் நிம்மதி அதில் வேண்டுமானால், நிம்மதியோடு அந்த குடும்பம் வாழ வேண்டுமானால் அங்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகள், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல்கள் அவர்களிடத்தில் இருந்தால்தான் அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும். இல்லையே காசு பணமோ பொருளாதாரமோ எந்த ஒரு மேம்பாடு இருந்தாலும் அதில் நாம் அமைதியை பார்க்க முடியாது. கண்டிப்பாக மன உளைச்சலும் வேதனையும் எல்லா விதமான நோய்களும் அங்கு வந்து சேரும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே,
ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் திருமறை குர்ஆன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஒரு ஆண் பெண் அந்த குடும்பத்தில் நிம்மதி நிலை வேண்டுமானால் எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், ஒரு பெண் எங்கக்கூடியவள் தன்னுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. கேட்கணும், கணவன் கட்டுப்பட்டுதான் போகணும். அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த அளவுக்கு கட்டுப்பட வேண்டுமானால் ஃபர்லான் நோன்புகளை தவிர்த்து அல்லாத நோன்புகளை கூட கணவனுடைய அனுமதி இல்லாமல் நோற்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் பாருங்க எந்த அளவுக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு போகணும். அந்த கணவன் மார்க்கப்பட்டுள்ள கணவனாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களை சொல்லி தர மாட்டான், ஏவ மாட்டான். அப்படி இருக்கும் போது சரி என்னுடைய கணவன் என்னுடைய நல்லதான் சொல்றான்னு அவர் பொருந்திட்டு போயிட்டே இருப்பான். அதே போல குடும்ப அமைதிக்கு மிக முக்கியமா சொல்வது பொறுப்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை இருக்கணும். சகிப்புத்தன்மை கண்டிப்பா இருக்கணும். எனக்கு முன்னால் கூட சில சகோதரர் இந்த பட்டிமன்றத்தில் கூட அந்த சம்பவம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி காலத்தில் ரசூலுல்லாஹி மனைவி இடத்தில் ஆயிஷா நாயகி வீட்டுக்கு இன்னொரு மனைவி ஒரு உணவு பதார்த்தத்தை கொடுத்து அனுப்பிய போது அந்த மனைவி என்ன செய்யறாங்க, அந்த தட்டை தட்டி விட்டுறாங்க. அந்த தட்டு கீழே உடைஞ்சிருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பொறுமையோடு இருந்து அந்த உணவை வேறொரு தட்டில் வைத்துட்டு உடைந்த தட்டை தன்னிடம் வைத்துக் கொண்டு நல்ல தட்டை கொடுத்து அனுப்புறாங்க. சகிப்புத்தன்மை இல்லையா? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு இறைத்தோட அழகான முன்மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப சகிப்புத்தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். ரெண்டு பேரும் டென்ஷன்ல வந்தாங்கன்னு வச்சுங்களேன், குடும்பம் வராது, கடைசியில வந்து தலாக் அது இதுன்னு வரும். இன்னைக்கு பெரும்பாலான நிகழ்வுகள் பாத்தீங்கன்னாக்கா நிறைய இன்னைக்கு தலாக்கை விட ஹுலாத்தா அதிகம் வந்துட்டு இருக்கு. பெண்களா விவாகரத்து கேட்கக்கூடிய நிலைமை இருக்கு. எந்த ஜமாத்துக்கு போனாலும் இந்த பிரச்சனை வந்து நிறைய. ஒரு காலத்தில் வந்து தலாக்குங்கிற ரொம்ப அரிது. தலாக்குங்கிற வார்த்தை கூட பெண்கள் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? அது பெரிய விஷயமா ஒரு பாவமான விஷயம் கருதுனாங்க ஒரு கட்டத்தில். இன்னைக்கு சர்வசாதாரணமா கணவன்மார்கள் தலாக்கு விட்டுறாங்க, பெண்கள் அதிகமாகவே ஹுலா என்று விவாகரத்தை அவங்க கோர்றாங்க. இது போன்ற நிலைகள் வருவதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லை, சகிப்புத்தன்மை இருக்காது, பொறுமை இருக்காது, அல்லது அளவுக்கு அதிகமான பொருளாதார வசதி வாய்ப்புகளை எதிர்பார்ப்பது. பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அதிகமான பொருளாதார வசதி ஏற்படுத்த அவர் என்ன செய்வான், ஹராமான முறையில் சம்பாதிப்பான், ஏதாவது லஞ்சம் கை ஊட்டல் வாங்கி அதை மாட்டிப்பான். மாட்டிக்கிட்ட நிம்மதி இருக்குமா குடும்பத்தில்? நிம்மதி இருக்காது. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு, ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ரிஸ்க கொடுக்க நாடிட்டாலோ ஆல்ரெடி அது கன்ஃபார்ம். அதுல கூட்டவை குறைக்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு யக்கீன், ஒரு ஈமான் இருந்துச்சுன்னாக்கா அந்த பெண்ணை அதிகமா கேட்க மாட்டா, இந்த ஆட தவறான வழியில போக மாட்டான், குடும்பம் நிம்மதியா இருக்கும். கஞ்சி தண்ணி குடிச்சா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நல்ல பெரிய வசதியா இருந்துட்டு இங்க அங்க தவறான வழியில போய் கேசுகள்ல சிக்கிட்டு நிம்மதி இல்லாம இருக்கிறாங்களா இல்லையா? அவனும் நிம்மதியே இல்லை, வீட்டில் குடும்பத்தினுடைய நபர்கள் நம்ம நிம்மதியா இல்லை. எனவே பெண்ணை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகம் ஆசைப்படக்கூடாது, ஆடம்பரத்தை விரும்பக்கூடாது. இன்னைக்கு பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கு. ஆடம்பரங்களை விரும்பி அளவுக்கு அதிகமான பொருளாதாரத்தை எதிர்பார்த்து கணவனுடைய வசதி வாய்ப்புகளை தாண்டி கேட்கிற நிலைக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் என்ன செய்யாது, நிம்மதி இருக்காது. எனவே அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை பொருந்தி கொண்டு வாழ்க்கையை நடத்த நாம் முன்வந்தோமையானால் கண்டிப்பாக குடும்பத்தில் அமைதி நிலவும் என்பதில் நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குடும்பம் அமைதியாக இருப்பதற்கான வழிவகைகளை பட்டியல் போட்டு காட்டுறாங்க. ஆண்கள் இப்படி நடந்துக்கணும், பெண்கள் இப்படி நடந்துக்கணும். இன்னைக்கு என்ன நிம்மதி? இது ரெண்டு பக்கம். குழந்தைகள் சரியில்லை, நிம்மதி இல்லாம இருப்பான். இந்த ரெண்டு பேரும் சரி, குழந்தைகள் நல்லா இல்லாம்பாங்க, குடுங்க ஒடுக்க கிட்ட போயிட்டான், அவன் குடிக்கிறான், அவன் பார்த்து வீணா போயிட்டான், நிம்மதி இல்லாம இருக்கு குடும்பம். அதுக்கு இஸ்லாம் தீர்வு சொல்றதா இல்லையா? குழந்தைகளை சிறிய வயதிலிருந்தே கரெக்டா நல்ல ஒழுக்கங்களை சொல்லி அவர்களுக்கு போதனை கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லுது. அப்படி நல்ல ஒழுக்கங்கள் போதிக்கப்பட்ட குழந்தைகள் கண்டிப்பாக நல்ல வளர்த்தால் வளருவார்கள். அப்பொழுது குடும்பத்தில் அமைதி நிலவும். எனவே பெற்றோர்கள் அவரவர்கள் செய்யக்கூடிய பொறுப்புகளை உணர்ந்து அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவார்களே ஆனால், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பொறுப்புகளை சரிவர உள்வாங்கிக் கொண்டு அதை நம்முடைய குடும்பத்தில் அமல்படுத்துவார்களே ஆனால் கண்டிப்பாக நிம்மதி அமைதி அந்த குடும்பத்தில் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய நேரம் முடிவடைந்த காரணத்தினால் மகருடைய நேரம் ஆரம்பமாயிடுச்சு. மகருடைய தொழுகைக்கு எல்லாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இறுதியாக சொல்கிறேன், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
குடும்பம் அமைதியாக இருப்பதற்கு நிறைய வழிகாட்டுதல் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோமேயானால் கண்டிப்பாக நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதி நிலவும் என்பதை நாம் ஆணித்தரமாக நம்ப வேண்டும். அப்படி நம்பி நாம் செயல்பட்டோமேயானால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான நிம்மதியும் அமைதியும் தந்துள்வான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய குடும்பங்களில் அமைதியும் நல்ல மனநிலையும் தந்து குடும்பங்கள் சுபிட்சமாக வாழ்வதற்கான அல்லாஹ் ஒரு நல்ல வாய்ப்பினை எல்லா முஸ்லிமும் தந்திரலும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.